வரவு செலவில் கவனமாக இருக்க வேண்டியன. அலைச்சல் அதிகரிக்கும். சிலருக்கு திடீரென வெளியூர் பயணம் ஏற்படும். ஓய்வோடு நினைத்தால் முடியாது. வாழ்க்கை துணை ஆதரவு எடுக்கும் வேலை வெற்றி உண்டாகும். சிம்மம் சங்கடம் உலகினால் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். தொழில் போட்டிகள் பல அரசியல் செல்வாக்கு உயர் வர வேண்டிய பணம் வரும். பெரியவர் ஆதரவு கிடைக்கும். கன்னி தொழில் நிறுவனம் நடத்துபவர்களுக்கு பணிகள் ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பொருளாதார நிலவர நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த வேலை முடிவுக்கு வரும். துலாம் மகிழ்ச்சியான நாள். பெரியவரை சந்திக்க பெரியவர்கள் நண்பர்கள் ஆதரவால் நீண்ட நாள் பிரச்சனை முடிவுக்கு வருமான தட்டுப்பாடு தந்தை வழி உறவால் வேலைகள் அடைந்தேறும். தனுசு நெருக்கடி நீங்கும் நாள். நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பேர். மாலை வரை அதிர்ஷ்டஸ்தானத்தில் தந்தை பெற அனைத்திலும் நிதானம் தேவை. பணிகளுக்கு உடன்மனைவியர்களை அணுகி செல்வது அவசியம். தனுசு உண்மையான நாள். இன்று மாலை வரை நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை இருக்கும். சேமிப்பில் ஆர்வம் கூடும். என்பவர்கள் ஆலோசனை தரும். தெய்வ வழிபாட்டு மேற்கொள்ள. மகரம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வெளியூர் பயண ஆதரவு தரும். மறைமுக எதிரி கண்டறிவால் தொழில் ஏற்பட்ட பிரச்சனை தீர்வு. பார்த்த வருமானம் அவர் குடும்பத்தின் மீது இருந்தாகும். கும்பம் உச்சியாக நாள். குடும்பத்தில் அவங்களுக்கு ஆதரவு இருப்பீர்கள். பேரால் ஏற்பட்ட நெருக்கடி வெளியூர் பயணம் ஏற்படும். பிள்ளைகளை நினைத்து வருந்தீர்கள். திட்டமிடல்கள் இப்படியாகும். வளர்ச்சிக்கான மாநில குடும்பத்தில் கட்சித்த உயர்நிலைமன்ற தகவல். இந்திய கம்யூனிஸ்ட் முக்கிய தலைவர் கைக்கியம்பேட்டையில் குளம்பலத்தில் இங்கே நேரு ஊதியாளுக்கு ஓய்வூதிய திட்ட அதிகம் வர இடைக்கால தடை உத்தரவு. சகோதரர் ஆட்டோ இருந்தாலும் இந்த பள்ளிமன பள்ளி. ஐயோ பாவம். மண்டையில் ரத்தம் வந்தால் தலையில் கட்டுங்க. இந்திய கம்யூனிஸ்ட் அவைக்கில் ஐக்கியம் ஒப்பந்தத்தின் 16 அம்சங்கள் ஈரத்துக்கு அதிக சாதகம். 14 அம்சங்கள் இதிலிருந்து லெபனானின் மீதான கழுத்து போட்டிருக்காங்க. அப்போ முதலே கழுத்துக்குள்ள எத்தனை உயிர்களை பள்ளி குடிச்சுக்கிட்டா பாவிகளை 2 வரும். அதை உடைச்சி இதை உடைச்சி அமிலமெல்லாம் 2 வரும். சாவுங்க 2 லெபனான் மீதான இஸ்ரேல் தாக்கல் நிரந்தரமாக நிறுத்தப்படும். இறையாண்ட மற்றும் பிரத்யேக ஒருமைப்பாட்டு மதிக்க உள்நாட்டு விவரங்கள் தலை இருக்க உறுதி. இரு நாடுகள் அடுத்த 60 நாட்களில் இறுதி அமைதி ஒப்பந்த பேச்சு நடத்தும். தென்காசியாவில் மேற்காசியாவிலிருந்து அமெரிக்கா பொறுப்புகளுக்கு உடனாக தொடங்கும். அடுத்த 30 நாளில் முழுமையாக விலகிக் கொள்ளப்படும். இறுதி ஒப்பந்தம் 30 நாட்களும். ஈரான் அருகிலுள்ள அமெரிக்காவுடைய திரும்ப பெறப்படும் வணிக கப்பல்கள் பாதுகாப்பு போக்குவரத்துக்கு ஈரான் முழு ஒத்துழைப்பு வழங்கும். ஹர்முஸ் வேலை செஞ்சு 60 நாட்கள் எவ்வித கட்டணமின்றி வணிக கப்பல் செல்ல அனுமதிக்கப்படும். கண்ணீரட்டுங்களை அகற்றி கடல் பகுதி சிறுவணிகளை 30 நாட்களில் ஈரான் மேற்கொள்ளும். 5 வரைக்கும் முடிச்சிடும். 2 முன்னால் 5 6 பொருளாக பாதுகாக்கப்பட்ட ஈரான் மறுசரி மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்காக பிராந்திய கூட்டங்களுடன் இணைந்து 28 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்தை அமெரிக்கா உருவாக்கும். 7 ஈரான் மீதான அனைத்து வகையான சர்வதேச மற்றும் அமெரிக்க பொருளாதார தடை மற்றும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானங்கள் நீக்கப்படும். 8 அணு ஆயுதங்களை தயாரிக்கவோ வாங்கவோ மாட்டோம் என ஈரான் மீண்டும் உறுதி. உள்ள செறிவிட்டப்பட்ட சர்வதேச அணு முறையுடன் நேரடி கண்காணிப்பு ஈரான் மண்டலத்தை வீரியத்தை குறைப்பதற்காக 9 இறுதி ஒப்பந்தம் எட்டப்படும் வரை ஈரான் தன் அணு சக்தி திட்டத்தை தற்போது நிலை வைத்திருக்கும். அதேபோல் அமெரிக்கா புதிக்காத கூடுதல் படைகளும் புதிக்காது. 10 ஈரான் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி இதற்கு அனைத்து தடைகளும் உடையாக விலக்கிக் கொள்ளப்படும். பல நாடுகளும் முடங்கி வைக்கப்பட்டுள்ள ஈரான் நிதி மற்றும் சொத்துக்களை படிப்படியாக அமெரிக்கா விடுவிக்கும். 12 தற்காலிக மற்றும் இறுதி ஒப்பந்தத்தின் செயல்பாட்டை கண்காணிக்க உயர்மட்ட கண்காணிப்பு அமைக்கப்படும். 13 சில அமைச்சங்கள் நடைமுறைக்கு வந்த பிறகு மற்ற பிரிவுகளும் குறித்து பேச்சு தொடங்கும். 14 இரு நாடுகளிடையே எட்டப்பட்ட இறுதி அமைப்பு ஒப்பந்தம் ஐதா பாதுகாப்பு கவுன்சிலும் கட்டாய தீர்மானம் மூலம் உறுதி செய்யப்படும். தேங்க்யூ. ஏகாதசி விரதம் தளராத பெண்கள். அறிஞர் சொன்ன கருத்து மனதை விரதம் நடந்த கடவுளுக்கு போய் ஏன் சாப்பாடு வேணும்னு சொல்லி உடம்பை எடுத்துக்கணும். ஏகாதசி அன்று சாப்பிடாம இருந்தால் சாமிக்கு சந்தோஷம் வரும் என்று பலனுக்கு கிண்டலாம். ஆனால் கடவுளின் பேரால் முன்னோர்கள் வைத்த இந்த ஏகாதசி விரதம்னு இதில் மருத்துவ விளைவு உயரிய விதமான பரிசை நோபல் பிரைஸ் தட்டிச்சென்ன ஒரு மாபெரும் அறிவியல் ரகசியம் என்று நம்ப முடியாது. 2016 ஆண்டு ஜப்பான் நாட்டை சேர்ந்த யோஷினோரி ஓசுமி என்ற விஞ்ஞானிக்கு எவ்வளோ பரிசு வழங்கப்பட்ட அவர் கண்டுபிடித்துள்ள மருத்துவர் உண்மைகள் ஆட்டோபேஜி. இந்த அர்த்தம் தன்னை தானே உண்ணுதல்.
அதாவது 1 மணி நேரம் இருந்து 14 to 16 வரை எந்த உணவு உட்கொள்ளாமல் இல்லை பட்டினி போடும்போது மனிதன் உடலுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்கப்பெறுகிற போது உயிர் அதற்கான ஒரு போராட்டமாக உடலுக்குள்ளே இருக்கும் ஆரோக்கியமான செல்கள் அவங்களும் கெட்டுப்போன சிறந்த மற்றும் கேன்சரை உருவாக்கக்கூடிய நச்சு செல்கள் உணவாக திங்க ஆரம்பிக்கிறது. இதனால் மனித உடலுக்குள்ளே இருக்கும் ஒட்டுமொத்த கழிவுகளை எந்த ஒரு செலவில்லாமல் தானாக சுத்தமாக உடல் முழுக்க புத்துணர்ச்சி தான் அர்த்தம். இது சூப்பர். அதுதான் இதெல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்பு நாம் தமிழ் சித்தர்கள் ஏகாதேசி விரதம் என்ற பெயரில் கற்றுக் வர சரி அதாவது கேன்சர் வரக்கூடிய நச்சு செல்கள் இங்கே இருக்க மட்டும் பட்டினி கிடக்க வேண்டும் என்று வேறு நாள் இருக்கக்கூடாது. அங்குள்ள தமிழரின் அணியல் அஸ்ட்ரானமி அறிவு வேலை செய்து அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடித்த 11ஆம் நாளான ஏகாதசி. அமாவாசை முடித்து பௌர்ணமி முடித்த 11ஆம் நாள் தான் ஏகாதசி வரும். உண்மையில மண்டல அழுத்த அட்மாஸ்பியர் ப்ரெஷர் மிகவும் குறைவாக இருக்கும். உணவு உட்கொண்ட செரிமான குளர் ஏற்படும் என்பதனா மூளையில் செயல்பட்டு புதுமையாக அது சரியான என்பதையும் துல்லியமாக கண்கள் சாதாரண மக்களிடம் போய் ஆட்டோ பேச்சு செல் சுழற்சி என்ற விஞ்ஞான பிரச்சனை இருக்கும் என்று அவர் மருத்துவ இருவருடைய நித்த விரதம் என்ற வாழ்க்கையை மேற்கொண்டு 2 கோடிக்கான ரூபாய் செலவில் உள்ளாட்டார் கண்டுபிடித்த பின்பற்றி விட்டு பல சேர்ந்து தைத்து விட்டு கொண்டிருப்பேன். அது ஏகாதசி விரதத்தை உங்கள் முட்டாள்தனம் என்று சொல்வதற்காக நோபல் பரிசு பெற்றவர் தலைசிந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் விரதத்தில் உள்ளவர்கள் என்ற இந்த அறிவியல் உண்மை உங்களுக்கு இப்போ தான் தெரியும். உண்மைதான்.